வெஸ்டர்ன் மார்க்கெட் உள்ளே போயிட்டு எல்லாம் ஆஃபர் போட்டிருக்கான். 5 ரியால், 5 ரியால், 10 ரியால் ஆஃபர் போட்டிருக்கான். பார்ப்போம். ஓகேங்களா? என்னத்த சொல்கிறாங்க, நம்ம மட்டும் எடுப்போம். நான் சொன்னானா ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அப்படியே உள்ளே போகிறோம், கவர் பண்ணுறோம். வாங்க. மொபைல்லாம் பார்க்கலாம். யாரு எதுவும் ஆஃபர் ஒன்றும் இல்லையா? என்ன ஆஃபரு? வெஸ்டர்ன் மார்க்கெட்டு வாங்க, இந்த பக்கம் போகலாம். இப்போ நம்ம என்ன வாங்குறது? எண்ணெய் மட்டும் தான் போகலாம். ஃபஸ்ட் வீட்டுக்கு போய்ட்டு அடி வந்துடலாம். அப்படி போய்ட்டு வந்துடுவாங்க. எங்கே எல்லாம் பசங்களுக்கு ஐட்டம் பூரா கட்டி போடுங்க. ஜாமான் வேணும்னு சொன்னீங்களா? ஏன் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கண்டிப்பாக கணக்கு பார்க்கக்கூடாதுங்க. நம்ம எதாவது வந்து விசிட் பண்ணுன்னு தெரியும். நம்ம நீங்கள் தான் வரியா? ஏன் இப்படி குழம்புல இருக்கிறீங்க? வாங்க, ஏதோ ஒன்று ஏமாறி தெரியல பாருங்க. இதை வாங்கினு சொன்னீங்களே, சாப்பில் இருக்கா பாருங்க. இது பாருங்க, இட்லி தானே இது? ஆஃபர் இல்லை. எல்லாமே 36, 25, 50 தான் இருக்குது. இது இதில் 35 பெரிய சைஸ். பெரிய சைஸு அருமையாக இருக்கும். மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இதை எடுக்கலீங்களா? நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு பார்த்தா பசங்களுக்கு என்ன பிளேட்லாம் என்ன ரேட்டு போட்டுருக்காங்க? விளையாட்டு பொம்மை என்ன செட்டாக போட்டிருக்கேன். நான்ஸ்டி தவா யூஸ் பண்ணுறதுங்க. எல்லாமே மல்டி பர்பஸ் போட்டிருக்கேன். ஏன் 15 ரூபா பிளேட் போட்டிருக்கான். ஆமாம், 16, 17 ரூபா. எதுக்குன்னா நான்ஸ்டி தவா யூஸ் பண்ணுறது. ஏன்னா எதுவும் வாங்கலையா பேத்திக்கு? என்ன எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க? உங்கள் பையனா? சரி சரி, வாங்க நம்ம அப்படியே என்ன ஐட்டம் போகலாம். பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு. ₹12 கணக்கில் 10 ரூபா கணக்கில் இப்போ ஆஃபர் 10 ரூபா. இதுவா? இதே தவிடு மாதிரி இருக்குது. நீங்கள் கிலோவுக்கு 5 தான் வந்துட்டு. அது தின்னக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அரிசி அரிசி வாங்கி கொடுங்க அவர்கிட்ட. கேவரு மாவு எங்கே இருக்கு பாருங்க. ராகி ₹15 தான் போட்டு ₹30. இதான் எடுக்கிறீங்களா? 29, 20, 27. எவ்வளோ? எல்லாம் 2 ரூபா டிஃப்ரெண்ட். அவ்வளோதான். 28.
तुम तो ले आए होगे ना। இதில் ஆ ட்ராலி எடுத்து வரல அது ட்ராலி எடுத்து வரீங்களா? அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடி போகணும் கவுண்டருக்கு. நீங்கள் ஏதாவது தாலி வச்சுருந்தா தள்ளிட்டு வந்துருங்க அப்படியே. இருக்கா? அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக நீங்கள் ஓடுது ஓகேங்களா? ஆஃபரு ராகி பவுடரை பார்த்து கொடுங்க. அந்தாண்ட இந்தாண்டியா என்ன இந்தாங்க. ஆஃபர் என்ன போட்டிருக்கீங்க? 25 ரியால். எல்லாமே 25 ரியால், 35 ரியால். எனக்கு நெல்லிக்காய் வேணுங்க. நெல்லிக்காய் நெல்லிக்காய் வேணுங்க. எனக்கு காய் போட்டு விடுங்க. வெண்டைக்காய் நல்லா இருக்குமா? இது என்னது? 10 வருங்க தானே? இது என்னது? இது என்ன காய்? ரேட்டு பயங்கர தாறுமாறு. முருங்கைக்காய் எவ்வளோ? அது வேணாம். எனக்கு 1 கிலோ வாங்கி 1 கிலோ போடும். நல்ல காயை போடும். இருங்க முடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் ஒரு இது இதே இருக்கு. நீங்கள் ட்ராலி டைம்லேயே அது நாட்டு வெங்காயம் 8 ரூபா. திராட்சை வருங்க. ஆஃபர் போட்டுருக்கேன். திராட்சை 1 கிலோ வரும் இல்லைங்களா? அது எந்த காய்கறி போகிறீங்க? கிட்டு போகிறீங்களா? இது இதே செட் ஆகும். அது செட்டாக எல்லாம் செட்டாக உள்ள வச்சுருக்கான். சரி வருதா? அது என்ன எண்ணெய்? அது திராட்சை ரேட் அதிகமாக தான் இருக்கு. இதுங்க என்னாச்சு பாரு.
பழம் எதுவும் வாங்கினீங்களா? சூட்கேஸ் ஊருக்கு போகிறதுக்கு ஆஃபரில் போட்டுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்குறதே இல்லைங்களா எப்பவுமே? வாட்சி கேட்டிங்களா போகிறேன் இந்த மாதிரி வாட்சி வேண்டாம். இந்த பாருங்க பொம்மை அது இல்லைங்க, கீழே கட்டு வருங்க. இந்த இது பொம்மை வாட்சி இந்த பாருங்க, இது குழந்தைங்க. அது வெளியே இருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு தான் ஒன்று எடுக்கலாம்னு பார்த்தேன், எடுக்க செலவாச்சு. பஸ்ஸெலாம் இருக்குல்ல, சரி வாங்க அப்படியே போகலாங்களா? எடுக்க கொடுத்து அனுப்புங்க. இது சூப்பராக இருக்கும், இது நல்லா இருக்கும். எடுக்கிறீங்களா? பர்ஸில் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் கூட்டமாக இருக்கா? வேறு என்னங்க வாங்கணும்? பார்த்து ஒரு நாள் பார்த்துருக்கேன். அப்படியே सेलेक्ट பண்ணுங்க. अभी तो फोन पे भी है, आ जाओ फोन पे कहाँ उस फोन पे எல்லாம் பயிர்களா? ஆமாம் அதான் பயிர். இது ஓகே. உங்களுக்கு எந்த கலர் பாடி பிடிச்சதா? நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துங்களா? இந்த சின்ன குழந்தை சரி, அது அப்படியே எடுத்து வச்சு கையில் வச்சு இன்னும் வரையாது. வாங்கலாம் அவங்க பிடிச்சிக்கலாம். குள்ளா வேறு ஏதாச்சும் வாங்கணுவாங்க? என்ன வாங்கிட்டாங்களா? ராகி வேணுங்க, ராகி போட்டு அங்கே வாங்கிக்கலாம். எங்கே வாங்கிக்கலாம்? எல்லாமே இருக்கும். எல்லாமே கூட்டமாக அப்படி போயிட்டு வரும். ராகி அந்த பக்கம் எதுவும் இல்லை. ஏன் 5 ரியால் 10 ரியால்னா ஒன்றுமே இல்லை. இங்கே எதுவும் ராகி பவுடர் இருந்தால் என்ன இருக்கும்? இதில் தான் என்ன இருக்கும். அப்புறம் எங்கே இருக்கா?
இதில் இருக்குமா ராகி பவுட்ரு? எங்கே இருக்கா? அது இல்லைங்க, ராகி போடுறதுங்க. இது பீஸா செய்யறது போடுறது. அது புட்டு செய்கிறது. அது வந்து சுகருங்க. அது ஏன் இப்படி 5 ரூபா? வேறு போடுங்க. ராகி போடு 10 ரூபா இல்லைங்க. ஆமாம் 10 ரூபா தான் போடுது. 10 ரூபா தான் போடுது. ரேட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கா? உங்களுக்கு வேணுமா? எடுத்துக்கங்க. இன்னும் எடுத்துங்க எனக்கு அப்படியே. ஏன்னா சாப்பாடு கிடையாது. சாப்பாடு ஃபுல்லாக இதில் தான் பண்ண போகிறேன். அப்படியே ஒன்று எடுத்துங்க. புட்டு மாவு வேணுமா? இதில் ராகியில் எடுத்துங்க. புட்டு மாவு சூப்பராக இருக்கும். இதுதான் உடம்பு நல்லது. எங்கள் இட்லி கொண்டு வச்சு. ஆமாம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே புட்டு தான் நீங்கள் செய்வீங்களா? 8 ரூபா. 8.95. அதிலே போட்டிருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு. பின்னாடி திருப்பி படிச்சு போட்டுருவாங்க. இதை போட்டுருங்க. முகம் பாருங்க. ஆமாம் அதான் 8.95. இட்லி ஏன் சக்கரை வேணும்னா 5 ரூபா. டீ தூள் ஆமாம் அப்படியே வாங்க. இதெல்லாம் போட்டோ எடுக்கலையா? சும்மா இருக்க மாட்டேங்க. இதுதான் கவுண்டர், கேஷ் கவுண்டர். வாங்க. சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸு. மொபைல்லாம் எடுக்கவே இல்லை. யாரும் வாங்க போகிறது ஃபோனில் பண்ண மாட்டாங்க எங்கால. பாருங்க இது ஃபுல்லாக கேஷ் கவுண்டர் தான். இதில் நிறையா இருக்குது. இது ஃபுல்லாக கேஷ் கவுண்டர் தான். இதில் நம்ம நிறைய உள்ளே விட்டுலாம். அந்த அக்கா முடிப்பாங்களா? வாங்க இப்படி கூட போகலாம். இது என்ன குறுக்கு சந்து, 5வது தெரு, விவேகானந்தர் தெரு, துபாய் இல்லைங்களா? குறுக்கு சந்து தானே இது. ஹோட்டல்லே சாப்பிட்றீங்களா? எங்கள் ஹோட்டலில் நிறையா இருக்குது. பார்சல் தான் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். இங்கே சாப்பிட்டா டைம் நம்ம தமிழ் ஹோட்டல் அங்கே தான் சரி. இதுங்களா வேஸ்ட்டு. உடனே வெயில் ஆனால் ஓவராக இருக்குங்களா? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் இப்படி போகலாம். இந்த வழி தான் முதல்ல வந்தோம். திரும்ப இந்த வழியில் போகிறோமா? இப்போ எப்படி ஹோட்டல் போகலாமா? ஹோட்டல் போனால் அப்படியே மேலே ஏறி கீழே இறங்கிடலாம். அப்படியே பிரச்சனை இல்லை.
அப்படியே தானே குறுக்கில் பூந்தலாமா சந்தில் பூந்தலாம், வெயில் அதிகமாக இருக்கும் அதுதான். அப்படியே ஹோட்டலில் போனால் அப்படி போயிடலாம். போகலாங்களா? அதான் உங்களுக்கு தான் எல்லாம் அங்கே போய் எப்படி சொல்கிறீங்க? டக்குன்னு ரைடு வாங்கிக்கலாமா? ஆமாம், அந்தானே போகணும். அந்தானே இருந்து இப்படி நடக்கணும் வந்துடும். பிரியாணி அப்புறம் சாப்பாடு வாங்க போகிறீங்களா? பிரியாணி தானே பெஸ்ட்டு. வெயில் பட்டைகளை கொடுங்க. வாங்க அந்தானே போகலாம். பிரியாணி எவ்வளோ போடுறாங்க? அப்படியே என்னென்ன போயிடுங்க. இல்லாமா கார் வருது. மறுபடியும் வெளியே வரணும்ல? ஆமாம். வேற ஏதாச்சும் வாங்கணுமா? ஒன்றும் எங்கள் டைமில் மேடம் போகிற சில வேலையில் இருக்கிற அப்படியே அப்படியே வாங்க, ரைட் உள்ளே போயிடுங்க. ரொம்ப ஏமாத்திட்டான் நெக்ஸ்ட்டில். இப்போ அதில் பார்க்காம இருந்துச்சு, நிறைய பேர் அப்படியே வாங்கிட்டு போய்டுவோம் நம்மகிட்ட இல்லைங்களா? பில் நம்மகிட்ட பார்க்காம எடுத்து போட்டு சரி 10 ரூபா தான் போயிருந்தேண்ணா. வாயிலாம் வாங்கல ஐடியா இல்லை. நானும் வாங்கின ஐடியா இல்லை தான். சரி வந்தோமே ஏதோ காய் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்படி போய்டும். ஹலோ என்னாச்சு? எங்கள் வீட்டில் ஃபோன் அடித்தாலும் நமக்கு தெரிய வந்துட்டோம்ல. ஒரு நாள் தானே, மாதத்தில் 3 மாதத்தில் ஒரு நாள் தான் வரோம். இதையும் விட மாட்டாங்க. அது என்ன பண்ண முடியும்? இங்கே வரணும், இங்கே இருக்காங்க நடக்கணும். ஆமாம், அம்மா தான் நடக்கணும். ரொம்ப லேட்டாக வேஸ்ட்டு டைம் இன்னைக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுக்கோங்களா, மணி ஒரு 11 மணிக்கெலாம் 10 மணிக்கெலாம் போயிருந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? அந்த டாக்டர் வேலையை முடிச்சிருந்தாலும் பிரச்சனை. இப்போ 2 டாக்டர் பார்த்தீங்களா? அந்த டாக்டர் ஒரு டைம் பார்த்தீங்க. இப்போ இதுங்க இங்கே பார்த்து இது ஓகே தானே? இவன் தான் கரெக்டாக சொன்னான் எல்லாமே. சொன்னேன் உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குல்ல? இங்கே முதல்ல திட்டம் எதுவுமே தொடலை, எதுவும் டச் பண்ணலாம், கையை பிடிச்சி பார்க்கல. அப்போ எப்படி அவங்க சொன்னாங்க? அவங்களுக்கு அவருக்கு அந்தாண்ட ரைட்டில், அந்தாண்ட உள்ளே போன ரைட்டில். பஸ் ஸ்டாண்டு இருந்தாண்டா, இந்த பாலத்து ஏரியா தான் நம்ம அந்தாண்ட போகணும். எல்லாம் மறந்துட்டீங்களா?
இல்லைங்க இந்த பைசா கொடுக்குறீங்க அன்றைக்கி மூவ் பண்ணுங்க. எல்லாம் ஒரு அளவு எடுத்து போகிறீங்களா விட்டுருணும். இன்னும் போட்டு எடுத்துக்கணும் பார்க்குறோம் டென்ஷன் ஆகிடும். யாரும் வாங்க எல்லாம் ஒரு நாள் உட்காந்து பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் உட்காந்து ஒரு நாள் அழகாக பார்க்கலாம் நேரத்தில். இதே மாடல்லாம் எடுத்துட்டீங்க, புதுசாக மாடல் எடுத்துக்கிட்டீங்க, வேறு வித்தியாசமாக இருக்காங்க. அதுக்கெல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் ஒத்து வச்சதான். அப்படியே ரைட்டை போட்டு லக்கி போகலாமா? எதுக்கு லக்கிங்க? வேண்டாவா? ரூமுக்கு போகணும், எனக்கு சாப்பிடலாம். இந்த பக்கம் வந்து பிரியாணி சிக்கனா மட்டனா? சாதா சொல்லுங்கள். என்ன இப்படி இது பண்ணுறீங்க? இதில் உள்ள பண்ணுங்க. ஆமாம், இதில் உள்ள போகணும். அப்படியே போயிட்டு கடையெல்லாம் மாற்றிட்டாங்க பாருங்க, இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. இன்னும் சாதா ரைஸா? பிரியாணி என்ன இருக்குன்னு கேட்போம், எல்லாம் சிக்கன் வாங்கிடுவோம். சரி கட் பண்ணுங்க, போதுங்களா? உள்ளே போய் பிரியாணிலாம் வாங்குறதுலையா? எல்லாருமே போடுவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு கட்டை ஃபுல்லாக கிளம்பி முடியாமல் நடக்க முடியாமல் நடந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? தலப்பா கட்டு என்ன ஜீரகரம்பு ரைஸ். அப்படியே போயிட்டு மேலே ஏறி பஸ் அந்த ஏறி பஸ் இருக்குல்ல, 8ஆம் நம்பர். அப்படியே பஸ் ஏறி பிடிச்சிட்டு அடுத்த மாதம் வரலாங்களா? ஏங்க ஏன் மலைட்டு வர்றீங்க? அது வேணால் நம்ம இப்படியா? ஏன் ஆற்றுல வாங்க, சுற்றிட்டு போகிறது ரொம்ப வெயிலில் ரொம்ப டயர்டாக இருக்கும். அது எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது. நீங்கன்னா ஒரு கடையுமே காணும். இன்றைக்கி வாட்ச் வாங்கிட்டீங்களா? போங்க, ஒன்றுமே எடுக்கல இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்தா இல்லை, நிறைய எடுக்க வேண்டியது இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க? பஸ் எங்கே இருக்கு? ஓகே, மோர் வாங்கணும். அவுட் ஆஃப் சர்வீஸ், அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போட்டிருக்கான் பஸ் செட்டு 10. என்ன 10ஆம் நம்பர் என்னது? எப்படி நிற்போம்?